ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ் வடகறி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வடகறி செய்கிறதுக்காக நான் 1 கப் கடலைப்பருப்பை நைட்டே ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பை குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்குங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் நிறுத்திட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பில் 1 வெங்காயமும் 1 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கடலைப்பருப்பை எண்ணெயில் வடை மாதிரி சுட்டெடுத்தும் வடகறி செய்யலாம். ஆனால் நம்ம இப்போ தோசைக்கல்லில் அடை மாதிரி சுட்டெடுத்து தான் வடகறி செய்ய போகிறோம். இப்படி செய்கிறதுனால எண்ணெய் நிறைய செலவாகாது. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணியே மொத்த அடையும் செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இந்த அடையை செஞ்சு எடுத்தாச்சு. அதே போல் நான் மீதி இருக்க மாவுலையும் எல்லா அடையும் சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வடகறி செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ இதில் 4 பச்சை மிளகாவையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே வடகறிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கிறேன். புதினா தலை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுட்டெடுத்த கடலைப்பருப்பு அடைய வடகறிக்கு போடுற மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிச்சுட்டு உதுத்து விட்டுக்குங்க. இப்போ வடகறி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கடலைப்பருப்பு அடைய சேர்த்துடலாம். அடையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வடகறியை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான வடகறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு நல்ல டேஸ்டான சைட் டிஷ் வடகறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வடகறி ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.